everyone, welcome to our channel. நாயக்கர் கால தமிழ். இவற்றில் காணப்படக்கூடிய செய்திகள், ஒலியன்கள், உயிர் ஒலி மெய்யொலி மாற்றங்கள், உரல் நிலை, எகர ஒகர எழுத்துக்களின் சீர்திருத்தம், பதிலிடு பெயர்கள், வேற்றுமை, எண்ணு பெயர்கள், காலம், ஏவல் வினை, வியங்கோல் வினை, எச்சங்கள், விகுதிகள். பண்டைய கால தமிழுக்கும் இடைக்கால தமிழுக்கும் இடையே வேறுபாடுகள் பலவற்றை காணலாம். இடைக்கால தமிழிலேயே பல்லவர்கள், சோழர் கால தமிழுக்கும் நாயக்கர் கால தமிழுக்கும் சிறிது வேறுபாடு காணப்பட்டது. சோழர் காலத்தில் பல இலக்கிய இலக்கணங்கள் தோன்றி தமிழ் மொழியை வளப்படுத்தின. ஆனால் நாயக்கர் காலத்தில் வளமான இலக்கியங்கள் தோன்றவில்லை. கிபி 14ஆம் நூற்றாண்டில் மாலிகாப்பூர் தென்னகத்தின் மீது படையெடுத்தான். இதனால் தமிழர் தம் உரிமையை இழந்தனர். மதுரையில் தோன்றிய இஸ்லாமியர் ஆட்சி விஜயநகர பேரரசின் தலையீட்டால் மறைய மதுரையில் நாயக்கர் ஆட்சி வேரூன்றியது. நாயக்கர்கள் 207 ஆண்டுகள் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். இக்காலகட்டத்தில் வில்லி பாரதம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களும், நாட்டுப்புற இலக்கியங்களான மாகபுராண அம்மானை, ராமப்பையன் அம்மானை போன்ற நூல்களும் தோன்றின. மேலை நாட்டினரான பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் A Grammar of the Common Dialect of the Tamil Language என்னும் பேச்சு தமிழ் இலக்கண நூலை எழுதினார். திருமலை நாயக்கரின் தளபதி ராமப்பையனுக்கும் ராமநாதபுர சேதுபதிகளுக்கும் இடையே நடந்த போரை விவரிப்பதுதான் ராமப்பையன் அம்மானை என்ற நூலாகும். இந்நூல் மூலம் நாயக்கர் கால தமிழை அறிந்து கொள்ளலாம். ஒலியன்கள். பல்லவர், சோழர் கால ஒலியன்களான உயிர் மெய் எழுத்துக்கள் நாயக்கர் கால தமிழும் ஒலியன்களாக விளங்கின. பண்டைய தமிழில் நகரமும் நகரமும் வெவ்வேறு ஒலியன்களாக இருந்தன. ஆனால் இடைக்கால தமிழில் இவ்விரண்டு ஒலியன்களும் இணைந்து விட்டதை காணலாம். நாயக்கர் கால தமிழில் சௌகார மொழி முதற் சொற்கள் வருகின்றன. ரகரம் பேச்சு தமிழில் ஒலியனாக இல்லை. வில்லி பாரதம் தமிழும் வடமொழியும் கலந்த மொழி நடையை கொண்டது. அதனால் அதில் மெய் மயக்கங்கள் காணப்படுகிறது. பல்லவர்கள் கால, சோழர் கால மாற்றங்கள் நாயக்கர் காலத்திலும் தொடர்ந்தன. உயிர் ஒலி மெய்யொலி மாற்றங்கள். உயிர்களின் மாத்திரையும் தன்மையையும் மாறுபட்டதே நாயக்கர் கால தமிழரின் சிறப்பு கூறு என தேப்போமி குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடும் உயிர் ஒலி மெய்யொலி மாற்றங்களை காணலாம். உயிர் ஒலி மாற்றங்கள். இகரம் உகரமாதல், அகரம் இகரமாதல், அகரம் உகரம் என்றும் உகரம் இகரம் என்றும் மாறல், இகரம் இகரமாக மாறல், ஐ ஐ ஆ என மாறல், யகரம் அகரமாதல், யகரம் எகரமாதல். மொழி முதல் யகரம் சங்கம் பல்லவர்கள் காலத்திலேயே மறைந்தது. நாயக்கர் காலத்திலும் இப்போக்கு தொடர்ந்து காணப்படுகிறது. மெய்யொலி மாற்றங்கள். சமஸ்கிருத சொற்களை தமிழில் எழுத கிரந்த வடிவங்களை பயன்படுத்தியது ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றமாகும். வீரமாமுனிவரும் தம்முடைய இலக்கண நூலில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சமஸ்கிருத சொற்கள் தமிழாகும் வகை. தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தம்முடைய ஹிஸ்டரி ஆஃப் தி தமிழ் லாங்குவேஜ் என்ற நூலில் சமஸ்கிருத ஒலிகள் தமிழாக்கப்படும் முறை குறித்து விளக்கமாக கூறியுள்ளார். அதனை பற்றி பார்ப்போம். நாயக்கர் கால தமிழில் சமஸ்கிருத நாமடி ஒலி இடையெண்ண தடை ஒலியாக மாறியது. ஷா என்ற ஒலி சா என மாறல், ஷட் சதி என மாறல், அம் என்பது ஐ என்றும் அல் என்றும் மாறல், HY NK என மாறல், இர் இழ் என மாறுதல், ஆ சொல்லிறுதியாதல். ஒவ்வொரு சொற்களை பயன்படுத்தும் பொழுதும் அதன் பொருளை ஒருவாறு தத்தம் மனத்திற்கு எட்டும் வகையில் விளங்கி கொள்வர். இதற்கேற்ப சொல்லின் வடிவமும் மாறும். இதனையே நாட்டுப்புற மொழியியல் என்பர். ஒலிப்புடைய ஒலிப்பிலா தடை ஒலிகள்.
சொல்லிடையே காணப்படும் ஒலிப்புடைய ஒலிப்பிலா தடை ஒலிகள் குறித்து தேப்போ மீ கூறுவதை தொகுத்து காண்போம். மேலை நாட்டவரான பால்டியஸ், சீகன் பால்கு, வீரமாமுனிவர், கால்டுவெல் ஆகியோர் இக், இர், இப் என்பவற்றின் இரட்டித்த ஒலிகளை ஒலிப்பில்லா தடை ஒலியாகவும் தனியாகவரின் ஒலிப்புடை தடை ஒலியாகவும் எழுதியுள்ளார். தமிழ் வரி வடிவத்தில் இம்முறையே ஒலிப்புடைமை ஒலிப்பின்மையை காட்ட பின்பற்றப்பட்ட மரபாகும். ரகரமை ரகரமை வளைனா மூக்கொலி ஆயிற்று என்பதை வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். மெய் தடை ஒலிகள். தடை ஒலிகள் மயக்கத்தில் முதல் மெய் இரண்டாவது மெய்யுடன் ஓரினமாகின்றது. ககரம் யகரமாக மாறல், யகரம் ககரமாக மாறல். மூக்கொலிகள் நகரமெய் நெடில் உயிர்களுக்கு பின்னரும் மகரம் போன்ற சொல்லின் மெய்களுக்கு பின்னரும் இழக்கப்படுகிறது. இடையின மெய்கள். மொழி இறுதி ரகர லகர மெய்கள் இழப்புறுகின்றன. மொழியிடை இப், இர், இல் இழக்கப்படுவதை சோழர் கால தமிழிலேயே கண்டோம். அது நாயக்கர் கால தமிழிலும் தொடர்கிறது. உரழ்நிலை. நாயக்கர் கால இலக்கியமான வில்லி பாரதத்தில் உரழ்நிலை காணப்படுகிறது. எகர ஒகர எழுத்துக்களின் சீர்திருத்தம். பண்டைய பல்லவ சோழர் கால தமிழில் எகர ஒகரங்களும் மெய்களும் புள்ளியிட்டு எழுதப்பட்டன. தொல்காப்பியம் முதலான இலக்கணங்கள் இதனையே கூறுகின்றன. கிபி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரமாமுனிவர் எழுத்து முறையில் சில சீர்திருத்தங்களை செய்தார். எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் புள்ளி நீக்கி ஏகாரத்திற்கு காலிட்டும் ஓகாரத்திற்கு சுழி தந்தும் மாற்றம் செய்தார். ரகரத்திற்கு காலிட்டும் ஏனைய நெடில் அறிகுறியாக ஓ என்பதிலிருந்து வேறுபடுத்தினார். உயிர் மெய்களில் எகர ஒகரங்களுக்கு ஒற்றை கொம்பையும் அவற்றின் நெடில் வடிவங்களுக்கு இரட்டை கொம்பையும் அமைத்தார். இது தமிழ் வரி வடிவ வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். பதிலிடு பெயர்கள். முன்னிலை ஒருமைக்கு உன் என்ற வடிவங்களும் முன்னிலை பன்மைக்கு நீர் என்ற வடிவமும் வளர்ச்சி பெற்றுள்ளது. பாலை வேறுபடுத்தாத தான் தாம் என்பதற்கு பதிலாக பாலை வேறுபடுத்தும் அவன் அவள் என்பன வழக்கு பெறுகின்றன. தான் தாம் தன் தம் ஆகியன தற்சுட்டு பெயராகவோ சாரியைகளாகவோ அசை நிலைகளாகவோ மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. வினா பதிலிடு பெயர்களான யாவன், யார், யாவது, யாவை, எவன், எவர், எது போன்றவை வில்லி பாரதத்தில் காணப்படுகின்றன. வேற்றுமை. நாயகர் கால தமிழில் கருவி பொருள் வேற்றுமைக்கு ஆள் என்பதும் உடனிகழ்ச்சி பொருள் வேற்றுமைக்கு ஒடு, ஓடு, உடன் என்பவையும் வேற்றுமை உருபுகளாக உள்ளன. பழைய வேற்றுமை உருபுகள் மறைய தொடங்கியுள்ளன. மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள், ஆள் ஆகவும் ஐந்தாம் வேற்றுமை உருபுகளுக்கு பதில் சில சொற்களே வேற்றுமை உருபுகளாக வருகின்றன. கொண்டு என்னும் சொல் கருவி பொருள் வேற்றுமையை உணர்த்துகிறது. பொருட்டு, ஆக என்னும் சொற்கள் நான்காம் வேற்றுமையை உணர்த்துகின்றன. ஐந்தாம் வேற்றுமை இருந்து, நின்று முதலிய சொல்லுறுப்புகளை பெறுகிறது. ஆறாம் வேற்றுமை உடைய என்பதை பெறுகிறது. இடப்பொருள் வேற்றுமையை உணர்த்த இல், இன், உள், கடை, பால், கண், வாய், தலை, இடை, வழி போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. எண்ணு பெயர்கள். 4 என்ற எண்ணை குறிக்க நாள் என்பதும் 5ஐ குறிக்க 5 என்பதும் 100 என்ற எண்ணை குறிக்க 100 என்பதும் வருகின்றன. கோடி, வெள்ளம் போன்ற சொற்கள் பேரெண்ணை குறிக்கின்றன. திசை காட்டும் சொற்களாக குணபால், குடதிசை, தென்னாடு போன்ற சொற்கள் வில்லி பாரதத்தில் காணப்படுகிறது. காலம். நாயக்கர் கால தமிழில் நிகழ்காலத்தை காட்டும் இடைநிலை கிரு பேச்சு தமிழில் மட்டும் காணப்படுவதாக வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். சில வினைகளில் அன்ன சாயல் பெறுதல் நாயக்கர் கால பேச்சு தமிழின் சிறப்பு இயல்புகளாக காணப்படுகிறது. எதிர்கால விகுதியாக கி நாயக்கர் காலத்தில் தமிழில் காணப்படுகின்றது.
ஏவல் வினை. எதிர்கால இடைநிலைகளுடன் ஆய் விகுதி இணைந்து ஏவல் வினைகள் உருவாகின்றன. பெஸ்கி சொல் என்பதோடு சேர்த்து சொல்லும் என்பதை ஏவல் வினையாக கருதுகிறார். வியங்கோல். வியங்கோல் விகுதி கா மட்டும் இக்கால தமிழில் மிகுதியாக காணப்படுகிறது. மற்ற விகுதியான இய, இயர் இக்கால தமிழில் இல்லை. எச்சங்கள். தொல்காப்பியர் குறிப்பிடும் இரு வினையெச்ச வாய்ப்பாட்டில் செய்யு வாய்ப்பாட்டு வினையெச்சம் ஓரிரு இடங்களில் வந்துள்ளது. செய்யாத என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம் நாயக்கர் கால தமிழில் நிலைத்துவிட்டது. நிபந்தனை எச்சம். செய்தால் என்னும் வடிவத்திற்கு பதிலாக செய்கின்றாள் என்பது வருகிறது. அதே போல செய்கின்று என்னும் வடிவத்தில் இருந்து செய்கின்றாள் என்பது வருகிறது. எதிர்மறை. நாயக்கர் கால தமிழில் செய்யா, செய்யான், செய்யாது, செய்யாத, செய்லே, லே போன்ற எதிர்மறை வடிவங்கள் காணப்படுகின்றது. எதிர்மறை விகுதியாக அப்பாய் காணப்படுகிறது. அல், இல் என்ற எதிர்மறை வினை அடிகளை காணலாம். விகுதிகள். கல் பன்மை விகுதிகள். கல் விகுதி இடைக்கால தமிழில் பெருமளவில் வந்திருக்கிறது. நாயக்கர் கால வில்லி பாரதத்தில் கல் விகுதி 1660 இடங்களில் வந்துள்ளது. இது தற்கால தமிழிலும் நிலைத்துவிட்டது. இரட்டை பன்மை விகுதிகள் வினை சொற்களிலும் காணப்படுகிறது. புதிய விகுதிகள். சமஸ்கிருத மொழியோடு ஒப்புமை ஆக்கமாக பல புதிய விகுதிகள் வருகின்றன என தேப்போமி கூறுகிறார். வினை முற்று விகுதி. தன்மை ஒருமை விகுதியாக எண் நாயக்கர் கால வில்லி பாரதத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே வந்துள்ளது. உயர்திணை பன்மை காட்டும் ஆர் விகுதி இடைக்கால தமிழில் எல்லா இடங்களிலும் வருகிறது. அஃறிணை ஒருமை விகுதி தூ, அது, ஆக மாற்றம் பெறுகின்றது. துணை வினைகள். 18ஆம் நூற்றாண்டில் துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அலகாக செயல்படுவதை வீரமாமுனிவர் தமது பேச்சு தமிழின் இலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார். நாயக்கர் கால தமிழில் சங்கம் மருவிய பல்லவர் சோழர் கால கூறுகளில் சில நிலைத்து விட்டன. சில புதிய கூறுகள் உருவாக்கியுள்ளன. பேச்சு தமிழுக்கும் இலக்கணம் ஆக்கப்பட்டுள்ளது. இவை யாவற்றையும் நாயக்கர் கால தமிழில் காண முடிகிறது. அன்புடன் சிவா. தேங்க்யூ.